வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். அதாவது வெறும் 10லிருந்து 21 நாட்களுக்குள்ள உங்க உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்களை. மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதத்தான் சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். அந்த மைட்டோகாண்ட்ரியாவை எப்படி பல மடங்கு பெருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இது கேட்கவே ரொம்ப வியப்பான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்க மூலக்குட்டுரை பஸ்திரிகா மைட்டோகாண்ட்ரியாவை புதுப்பிப்பதற்கான பழங்கால தெருவுகோள். இத பத்தி தான் நாம விரிவாக பேச போறோம். ஒரு சிறப்பான டாபிக் இது. ஏன்னா பல வருஷங்களா நம்மள நிறைய பேர் சோர்வா உணர்றோம். எத்தனையோ முயற்சிகள் செய்தோம், ஒரு விதமான மந்த நிலை நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ரகசிய பொத்தான் இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது. அத ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சியின் மூலம் அழுத்துறது வழியா ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய உயிரியல் மாற்றத்தை நம்மால உருவாக்க முடியும். அந்த ஆவல் முற்றிலும் நியாயமானது. மனித உடலோட ஆற்றல் உற்பத்தி அப்படிங்கிறது பல தசாப்தங்களா மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி பொருளாகவே இருக்கு. ஆமா, நாம பொதுவா உடம்பு சோர்வுனா ஏதோ சாப்பாடு சரியில்லை இல்லனா தூக்கம் பத்தலன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பிரச்சனை செல்கள் அளவுல இருக்கு. நீங்க குறிப்பிட்ட அந்த 10 முதல் 21 நாட்கள் கால அவகாசம் இருக்கு இல்லையா, சரி, அது உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா மிக மிக குறுகிய காலம். ஒரு பழங்கால மூச்சு பயிற்சி நுட்பம் எப்படி நவீன செல்லுலார் அறிவியலோட இவ்வளவு துல்லியமா பொருந்துதுன்னு பாக்கும்போது அது வெறும் மேலோட்டமான பயிற்சி இல்லைன்னு புரியுது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அது நம்ம செல்களோட அடிப்படை அமைப்பையே மாத்தி அமைக்கிற ஒரு ஆழமான செயல்முறை. இப்போ இந்த கட்டுரையில அவங்க மையமா வச்சிருக்கிற விஷயம் பஸ்திரிகா மூச்சு பயிற்சி. இது ஆங்கிலத்துல பெல்லோஸ் பிரீத், அதாவது துருத்தி மூச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, சாதாரணமா மூச்ச உள்ள இழுத்து வெளியே விடுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது சாதாரண சுவாசத்துல நம்ம மெதுவா மூச்ச உள்ள இழுத்து மெதுவா வெளிவிடுவோம். அது பெரும்பாலும் தன்னிச்சையா எந்த ஒரு பெரிய உடல் உழைப்பும் இல்லாம நடக்கும். ஆனா பஸ்ட்ரிகாவில நாம மூச்ச ரொம்ப வேகமா ஒரு குறிப்பிட்ட தாழகதியில உள்ளெழுத்து வெளியேடுறோம். கட்டுரையில குறிப்பிட்டுள்ளபடி பாத்தீங்கன்னா இதுல வயிற்றுப்பகுதியோட இயக்கம் மிக முக்கியமானது. மூச்சை உள்ளெழுக்கும் போது வயிறு வேகமாவும் முழுமையாகவும் விரிவடையணும். அதே போல வெளியிடும் போது அதே வேகத்தோட உள்ள சுருங்கணும். இது ஒரு தீவிரமான உடல் செயல்பாடுன்னு சொல்லலாம். சரி, இதை நான் ஒரு கற்பனையான காட்சியோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். ஒரு பழங்கால கொள்ளன் உலைக்களத்தை உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, அந்த இரும்பு காய்ச்சற இடம். சே, ஆமா, அங்கே நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும். ஆனா இரும்பை உருக்குற அளவுக்கு அந்த நெருப்புக்கு உஷ்ணம் போதாது. அப்போ அந்த கொள்ளன் என்ன செய்வார்? ஒரு பெரிய தோல் துருத்தியை எடுத்து வேகமா அழுத்துவார் இல்லையா? அதேதான். அந்த துருத்திய தொடர்ந்து வேக வேகமா அழுத்தி காற்றை அந்த நெருப்பின் மேல செலுத்துவார். அப்படி காற்ற வேகமா உள்ளே செலுத்தின உடனே சாதாரணமா எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு கொழுந்து விட்டு தகதகவென எரிய தொடங்கும். ரொம்ப அழகான ஒப்பீடு இது. இத போலவே இந்த பஸ்திரிகா மூச்சு பயிற்சி நம்ம உடம்புக்குள்ள செயல்படுது. நம்ம நுரையீரல் தான் அந்த துருத்தி. நம்ம வேகமா மூச்சை உள்ளெழுத்து வெளியிடும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் நெருப்புக்கு நம்ம தொடர்ச்சியா ஆக்சிஜனை விசிறி விட்டுக்கிட்டே இருக்கோம். கரெக்ட். ஆனா இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. அந்த துருத்தி எப்படி நெருப்போட அடர்த்தியையும் உஷ்ணத்தையும் அதிகரிக்குதோ அதே போல பஸ்திரிகாவும் ஆக்சிஜனை அதிகரிக்குது. ஆமா, அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தையும் ரொம்ப வேகப்படுத்துது. சார், இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான அறிவியல் கேள்வியை கேட்கணும். ஒரு நிமிஷம். வெறும் காத்த வேகமா உள்ளிழுத்து வெளியிடுற இந்த எளிய உடல் இயக்கம் எப்படி உடம்புக்குள்ள இருக்கிற செல்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது? இங்கதான் விஷயமே இருக்கு. அதாவது உடம்புக்குள்ள போற வெறும் ஆக்சிஜன் மட்டுமே புதிய நுண்ணுறுப்புகளை உடனே உருவாக்கிடாது இல்லையா? வெளியே நாம செய்யற அந்த மெக்கானிக்கல் செயல்பாடு எப்படி உடலோட மிக ஆழத்துல உள்ள செல்களுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றத்தை தூண்டுது? ரொம்ப சிறப்பான கேள்வி. இந்த இடத்துல தான் இந்த கட்டுரை இன்ட்ராதொராசிக் பிரஷர், அதாவது மார்பு கூட்டு அழுத்தம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உயிரியல் செயல்முறையை பத்தி பேசுது. மார்பு கூட்டு அழுத்தம் அப்படின்னா? பஸ்ட்ரிகா பயிற்சியின் போது உடம்புக்குள்ள நடக்கிற அந்த வேகமான அழுத்த சுழற்சியை தான் அப்படி சொல்றாங்க. மெக்கானிக்கல் சக்தி எப்படி உயிரியல் சக்தியா மாறுதுங்கிற முடிச்சு இங்கதான் அவிழுது. அதாவது நாம சாதாரணமா மூச்சு விடும்போது ஏற்படும் அழுத்த மாறுபாடுகள் ரொம்ப மென்மையானவை இல்லையா? ஆமா, ஆனா பஸ்ட்ரிகா செய்யும்போது உங்க மார்பு கூட்டுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள பல முறை மிக தீவிரமான அழுத்த மாற்றங்கள் ஏற்படுது. இது ஒரு பம்ப் இயந்திரத்தோட ஒப்பிடலாம்.
ஓஹோ, மூச்சை வேகமா உள்ளிழுக்கும் போது அழுத்தம் குறையுது, வெளியிடும் போது மிக வேகமா அதிகரிக்குது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த தொடர்ச்சியான அழுத்த மாறுபாடுகள் இதயத்தையும் நுரையீரலையும் சுற்றியுள்ள ரத்த நாளங்களை ஒரு சேர பிசைஞ்சு விடுறது போல செயல்படுது. ஒரு மசாஜிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். அப்படி என்றால் நம்ம நெஞ்சாங்குட்டுல ஏற்படுற இந்த அழுத்த மாற்றம் வெறும் காத்த மட்டும் உள்ள கொண்டு போகல, அது ரத்த நாளங்களை அழுத்தி உடல் முழுவதிலும் உள்ள ரத்த ஓட்டத்தோட வேகத்தையும் மாத்தி அமைக்குது. கண்டிப்பா. ஆனா என் நெஞ்சில ஏற்படுற ஒரு அழுத்தம் எப்படி என் காலிலோ அல்லது மூளையிலோ உள்ள ஒரு செல்லுக்கு போய் ஏய் நீ மாறு அப்படின்னு கட்டளையிட முடியும்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், செல்கள் அப்படிங்கிறது தனித்தனி தீவுகள் கிடையாது. அவையெல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வலையமைப்பு. ஓ சரி. இந்த கட்டுரை இதற்கான விடைய மெக்கானோரிசெப்டர்ஸ், அதாவது இயந்திரவியல் உணர்விகள் அப்படிங்கிற வார்த்தையில வச்சிருக்கு. செல்களுக்கும் தொடு உணர்வு அல்லது அழுத்தத்தை உணரும் திறன் இருக்கு. அப்போ இந்த அழுத்த மாறுபாடுகள் இரத்த ஓட்டம் வழியா உடல் முழுவதும் பயணித்து அந்த செல்களோட மேற்பரப்பில் உள்ள உணர்வுகளுக்கு ஒரு சிக்னல் அனுப்புதா? எக்ஸாக்ட்லி. உடம்புக்கு ஒரு புதிய தேவை வந்திருக்கு, அதிக அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத செல்கள் பதிவு செய்யுது. இந்த மெக்கானிக்கல் சிக்னல்கள் தான் செல்லுக்குள்ள கெமிக்கல் சிக்னல்களா மாறுது. வாவ்! ஒரு பௌதீக விசை எப்படி செல்லுக்குள்ள நடக்கும் வேதியியல் வினைகளை மாற்றுதுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். ஆமா, இந்த மார்புக்கூட்டு அழுத்த மாற்றங்கள் நேரடியாகவே மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கத்தை தூண்டுகின்றனன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கம், இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்லுவோம். ஆமா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நாம சாப்பிடுற உணவும் சுவாசிக்கிற ஆக்சிஜனும் இணைந்து உடலுக்கான ஆற்றலா, அதாவது ஏடிபி மூலக்கூறுகளா மாறுறது இங்கேதான். அப்போ பஸ்திரிகா உருவாக்குற அந்த மெக்கானிக்கல் அழுத்தம் செல்லுக்குள்ள உள்ள மைட்டோகாண்ட்ரியாவோட செவ்வ ஆற்றலை, அதான் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க, அதை அதிரடியா பெருக்குது. கரெக்ட். இது நான் படிக்கும்போது ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்யற காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்யும்போது அதோட மின் அழுத்தம் எப்படி அதிகரிக்குமோ அதே போல இது செயல்படுது. சரியா புடிச்சிட்டீங்க. இந்த சவ்வு ஆற்றல் மைட்டோகாண்ட்ரியாவோட உயிரோட்டத்துக்கு மிக முக்கியமானது. எப்போதெல்லாம் இந்த ஆற்றல் அதிரடியா அதிகரிக்குதோ அப்போ அந்த செல் ஒரு முடிவுக்கு வருது. என்ன முடிவு? நமக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுதுன்னு நினைக்குமா? ஆமா, தற்போது இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்கள் போதாது, எனவே நம்ம புதிய மைட்டோகாண்ட்ரியாக்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை இது பிறப்பிக்குது. இதுதான் மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கம். ஓ, பழைய மற்றும் செயல்திறன் குறைந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் அழிக்கப்பட்டு புதியவை பிறக்குது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? அதாவது இத நான் நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். பொதுவா நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது என்ன செய்வோம்? உடனே ஒரு காஃபியோ அல்லது ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ குடிப்போம். ஆமா, அது நமக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஆனா அது தற்காலிகமானது. அந்த கெமிக்கல் தூண்டுதல் குறைஞ்ச உடனே மீண்டும் பழைய சோர்வுக்கே திரும்பிடுவோம். ஏன்னா அது ஏற்கனவே உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்களை அதிகப்படியா வேலை செய்ய தூண்டுதே தவிர புதிதா எதையும் உருவாக்குறதில்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா இந்த பஸ்திரிகா பயிற்சி அப்படி கிடையாது. இது சோர்வா இருக்கும்போது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு தற்காலிக ஆற்றலை பெறுவது போன்றது அல்ல. மாறாக நம் உடலுக்குள்ளேயே ஒரு புதிய மின் உற்பத்தி நிலையத்தையே புதிதாக கட்டுவது போன்றது. இதை விட சிறப்பா இதை சொல்ல முடியாது. எனர்ஜி ட்ரிங்க்ங்கிறது ஒரு சாட்ட மாதிரி. அடிச்சு வேலை வாங்கலாம், ஆனா குதிரை சீக்கிரம் சோர்வடைஞ்சிரும். ஆமா ஆமா. ஆனா பஸ்திரிகா உங்க உடம்போட உள்கட்டமைப்பையே மாற்றி அமைக்கும் செயல். புதிய மைட்டோகாண்ட்ரியாக்கள் உருவாகும்போது ஏடிபி மூலக்கூறுகளோட உற்பத்தி சுயமாகவே பல மடங்கு அதிகரிக்குது. எந்த வெளித்தூண்டுதலும் தேவைப்படாது. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு மாற்றமும் நடக்க எவ்வளவு காலம் ஆகும்னு இந்த கட்டுரை சொல்லுது. இதுதான் இதுல இருக்கிற சப்சே பெரிய சர்ப்ரைஸ். ஏதோ பல வருஷங்கள் இமயமலையில தவம் செய்யணும்னு அவசியம் இல்ல. வெறும் 10 முதல் 21 நாட்கள் மட்டுமே. நிஜமாவா? வெறும் 21 நாளுக்குள்ள இந்த புதிய செல் ஆற்றல் கட்டமைப்பு முழுமையா உருவாகிடுமா? ஆமாம், தொடர்ந்து 10 முதல் 21 நாட்கள் ஒருவர் இந்த பஸ்திரிகா பயிற்சியை சரியான முறையில செஞ்சு வந்தாலே போதும். இது சாதாரண மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். கண்டிப்பா. தினசரி வாழ்க்கையில ஆபீஸ், குடும்பம், பயணங்கள்னு எத்தனையோ வேலைப்பழு நமக்கு இருக்கு. காலையில இருந்து இரவு வரைக்கும் சிஸ்டம் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து நம்ம மூளையும் உடம்பும் ரொம்ப சோர்வடைஞ்சிடுது. ஆமாம், பலருக்கும் காலையில தூங்கி எழுந்த உடனேயே ஒருவித சோர்வு இருக்கு. இப்படி நாள்பட்ட சோர்வோட வாழும் ஒருத்தருக்கு
தன்னோட உடம்பின் அடிப்படை ஆற்றலையே வெறும் 3 வாரங்கள்ல மாற்றி அமைக்க முடியுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் எந்த ஒரு ரசாயனத்தையும் உடம்புக்குள்ள செலுத்தாம. கரெக்ட். நாம பல நேரங்கள்ல உடல் சோர்வ ஒரு மனநல பிரச்சனையாவோ இல்ல வயசாகிறதால வர அறிகுறியாவோ நினைச்சு பவரா எடை போட்டுடுறோம். ஆனா உண்மையில அது செல்லுலார் மட்டத்துல நடக்கிற ஒரு ஆற்றல் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நம்ம உடம்புக்குள்ளேயே மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசத்தை தூண்டும் சாலி தான் பஸ்திரிக்கா. ஆமா, வெறும் காத்தையும் நம்ம உடம்போட தாழகதியையும் மட்டுமே வச்சுக்கிட்டு மார்புக்கூட்ட அழுத்தத்தின் மூலம் செல்களின் அளவிலேயே இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்போ ஸ்கேனிங் மிஷினோ இல்லாம நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். அவங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியானோ இன்ட்ராதொராசிக் பிரஷர்னோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனா மூச்சை அதிவேகமா உள்ளிழுத்து வெளியிட்டா செல்லோட அடிப்படை மட்டத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் மாற்றம் நிகழும் அப்படிங்கறத அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காங்க. இப்போ நவீன செல் அறிவியல், ஆமாம், அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லும்போது பழங்கால ஞானமோ நவீன அறிவியலும் இணையற ஒரு அற்புதமான புள்ளியா இது மாறுது. அதாவது அவங்க சொன்ன உயிர் சக்தி அல்லது பிராணன் அப்படிங்கறத நாம இப்போ ஏடிபி மற்றும் மைட்டோகாண்ட்ரியான்னு அறிவியல் மொழியில புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நாம பேசினத சுருக்கமா தொகுத்து பாப்போம். கண்டிப்பா. பஸ்திரிக்கா அப்படிங்கிற அந்த வேகமான துருத்தி மூச்சு பயிற்சியை நாம செய்யறோம். இது நம்ம மார்பு கூட்டுக்குள்ள ஒரு சுழற்சி முறையிலான அழுத்த மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மெக்கானிக்கல் அழுத்தம் ரத்த ஓட்டம் வழியா சென்று செல்களுக்குள் ஊடுருவி அங்கிருக்கிற உணர்வுகளை தூண்டுது. சரியா சொன்னீங்க. இந்த சிக்னல் செல்லுக்குள்ள உள்ள மின் ஆற்றலை தூண்டி பழைய மைட்டோகாண்ட்ரியாக்களை அகற்றிவிட்டு புதிய பலம் வாய்ந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை உருவாக்குது. இதன் விளைவா வெறும் 10 முதல் 21 நாட்கள்ல நம்ம உடம்புக்குள்ள ஒரு புதிய செல்லுலார் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகுது. அடடா, இதை கேட்டும்போதே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆமா, நம்ம கட்டுப்பாட்டிலேயே நம்ம உடம்பின் இயற்பியலை மாத்த முடியுங்கிறதே ஒரு சூப்பர் பவர் தான். கண்டிப்பா. இந்த தகவல்கள் எல்லாம் அலசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதை உங்களிடமும் நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சிந்திட்டு பாருங்க. வெறும் 21 நாட்கள் செய்யப்படும் ஒரு எளிய மூச்சு பயிற்சியால எந்த ஒரு ரசாயன தலையீடும் இல்லாம நம்ம செல்களுக்குள்ள புதிய ஆற்றல் தொழிற்சாலைகளையே உருவாக்க முடியறதுன்னா, நம்ம உடலின் இயக்கங்கள்ல ஒளிந்திருக்கும் இது போன்ற வேறு எத்தனை ரகசிய பொத்தான்கள் இன்னும் நம்ம கண்டறியாம நமக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, நம்ம ஒவ்வொரு குருவில் இருக்கும் அந்த உயிரியல் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதை ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான விரிவான அலசல்ல எங்களோடு இணைந்து இந்த ஆச்சரியமான அறிவியலையும் பழங்கால ஞானத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் உடம்புக்குள் இருக்கிற அந்த அற்புதமான ஆற்றலை உணரும் பயணம் இன்றே தொடங்கட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.